மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வங்கிகளில் குறைவான வட்டி வீதத்தில் கடன் வழங்க வேண்டும் என அகில இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனம் கோரிக்கை வைத்துள்ளது. இதுகுறித்து அகில இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலத்துடன் நமது செய்தியாளர் பிரசாத் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். வணக்கம் சார். எஸ்பிஐ உள்ளிட்ட சில வங்கிகள் தனிநபர் வாங்கின கடனை கட்டுறதுக்கான கால அளவை நீட்டிச்சிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு வங்கியுமே அவங்க வாங்கின கடனுக்கான குறைந்த வட்டி விகிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ன வரைக்கும் முன்னிலைப்படுத்தலை. உங்களுடைய சங்கம் சார்பாக எதுவும் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீங்களா? ஆமாம், நிச்சயமாக. காரணம், இதில் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் நிர்வாகங்களும் அரசாங்கமும் உடனடியாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறைவான வட்டியிலே துரிதமாக கடன் வழங்குவதற்கான திட்டங்களை தீட்டி, அது வீடு பாதிக்கப்பட்டிருக்கின்றது, வாகனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, வீட்டு பொருள்கள்லாம் இழந்திருக்கின்றார்கள், அதையெல்லாம் மீண்டும் பெறுவதற்காக கடன் உடனடியாக குறைவான வட்டியில் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆனால் இன்னும் அரசாங்கம் அதற்கான முடிவு எடுக்கவில்லை. கிரெடிட் கார்டு வாங்கக்கூடிய நபர்கள் சென்னையில் அதிகமான நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கான அபராத வட்டி அப்படிங்கிறது ரத்து செய்ததா சில தகவல்கள் இருக்குது. அது எந்தெந்த வங்கிகள்? அதாவது சில அரசாங்க வங்கிகள், ஸ்டேட் வங்கி, சென்ட்ரல் வங்கி, இந்தியன் வங்கி போன்ற சில வங்கிகளும், சில அயல்நாட்டு வங்கிகளும், தனியார் வங்கிகளும் இந்த மாதத்திற்கான தவணையை செலுத்த தவறினால் அதற்கு அபராத வட்டி வாங்குகின்றார்கள். அதை நாங்கள் ரத்து செய்கின்றோம் என்று அறிவிச்சிருக்கின்றார்கள். ஆனால் அனைத்து வங்கிகளுமே அந்த உதவியை இன்றைக்கு செய்வதற்கு முன் வர வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறோம். எஸ்பிஐ வங்கி மட்டும்தான் இந்த மாதிரி தனிநபர் கடனுக்கான அவங்க காலக்கெடு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீட்டிச்சு கொடுத்துருக்கதா சொல்லப்படுது. மீதி இருக்கக்கூடிய வங்கிகள்லாம் என்ன மாதிரியான ஸ்கீம் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்கான முன் வந்திருக்காங்க? இன்னும் பெரிய அளவில் ஒன்றும் வரவில்லை. ஆனால் இந்த மாத தவணையை அடுத்த மாதம் செலுத்தலாம், அதை நாங்கள் ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று ஒரு சில வங்கிகள் அறிவிக்க துவங்கி இருக்கின்றார்கள். ஆனால் அது முழுமையாக அரசாங்கத்தோடு ஒரு திட்டமாக அறிவிக்கப்பட்டு எல்லா மக்களுக்கும் இந்த சலுகை கிடைக்க வேண்டும் என்று தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. நாங்களும் அதை தான் கோரிக்கை வச்சிருக்கிறோம்.